திராவிட மாடல் அரசு சொல்றதுங்களா, பிராடு மாடல் அரசு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்துவிட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்ககிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை பிராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே இதை சைக்காலஜில சொல்லுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். 5வது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நம்ம அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை அது போல் நடக்க கூடாது. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்க, அதன் பிறகு 2,000 உயர்த்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது வாய்ப்பேச்சாக செய்திருக்கின்றார்கள், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் தாய்மார்கள் நீங்க தெளிவா இருக்கும். அடுத்த ஆட்சிக்கு யார் வரலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு எந்த கட்சியின் மீது யாருக்கு தனிப்பட்ட சண்டை இல்லைங்க. நமக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் வாய்க்கால் சண்டை இல்ல, நமக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சொத்து பிரச்சனை இல்ல. மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் கேட்பது, அடுத்த ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கு?